குக்கம்பட்டி ராமகிருஷ்ணன் சுவாமி நிஸ்லா நண்பர்கள் குழு வழங்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இலக்கிய விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருப்பூர் மாநகரத்தில் காவல் உதவி ஆணையராக பணிபுரியக்கூடிய திருவாளர் ஏ சேகர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு நண்பர்கள் குழு குறிப்பாக கோவையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கடந்த ஒரு மாத காலமாக ஒருங்கிணைத்து இங்கே நன்றியுரை ஆற்றக்கூடிய மரியாதைக்குரிய ஆர் விஜயகுமார் அவர்களுக்கும், அவரோடு தோள் நின்று பல நண்பர்கள் இருக்கிறீர்கள். குறிப்பாக என்னை சந்திக்கும் போது நம்முடைய குக்கம்பட்டி சதா ஐயா உள்ளிட்ட அந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பாராட்டுதலை பெற்ற பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேச்சேரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜமுனா மகேஸ்வரி அவர்களுக்கும், மிக அற்புதமாக இங்கே மாநில அளவில் பேச்சு போட்டியில் பங்கு பெற்று முதலிடம் பெற்று இங்கே சிறப்புரை ஆற்றிய மாணவன் PT சங்கமேஸ்வரன் அவர்களுக்கும், இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பள்ளிகளிலிருந்து கலந்து கொண்டு வருகை தந்து அற்புதமாக பேசிய மாணவ செல்வங்கள், அழைத்து வந்த ஆசிரியர்கள், உடன் வந்த பெற்றோர்கள், மேலும் இந்த விழாவை அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முதலில் விஜயகுமார் சார் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் எனக்கு அழைப்பிதழ் கொடுக்க, திருவாசக முற்றோதல் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பிதழ் கொடுக்க நான் பணியாற்றக்கூடிய சோனாசன் பள்ளிக்கு வந்து எனக்கு அழைப்பிதழ் கொடுக்க வரவில்லை. அவர்கள் என்னுடைய பள்ளியுடைய சேர்மேன் அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்தார்கள். அவர்கள் இல்லாத காரணத்தால் நான் அழைப்பிதழை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அந்த தருணத்தில் ஒரு சில கேள்விகளை என்னிடம் கேட்டார்கள். நான் எளிமையாக அதற்கான விளக்கங்களை கொடுக்கும் போது விஜயகுமார் சார் அதை உன்னிப்பாக கவனித்து, இந்த மண்ணின் பெருமைகளை இவ்வளவு அழகாக சொல்கிறீர்களே, நம் அடுத்த நிகழ்விற்கு நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, நான் தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நான் பேசிவிட்டேன், நிறைய தொலைக்காட்சிகளில் பேசியிருக்கிறேன். நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு ஒரு 30 நிமிடம் சில உரையாடல்கள் போனது. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த விழா. இலக்கிய விழா ஒன்று மேச்சேரியில் நடத்தலாம், நம்மளுடைய சுவாமி நிஸ்லா நண்பர்கள் குழு என்று அவர் கேட்கும் போதே நான் சொன்ன பதில், அவர் என்ன கேட்டார்னா, இதற்கு நம் பகுதிகளில் வரவேற்பு கிடைக்குமா? நான் நிச்சயம் சொல்கிறேன், கூட்டம் என்பது கூடி களைவது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்கம் என்று சொல்வார்கள். தங்கம் என்றால் என்ன? கலைந்த பிறகு தங்குவது மட்டும்தான் தங்கம். ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த இலக்கிய விழாவிற்கு இந்த தொழில்நுட்ப உலகத்திலும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்றால் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கொரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. இங்கே பேசிய அத்துணை பேரும் சொன்ன ஒரே விஷயம், ஏழைகளுக்கு கல்வி முறையாக போய் சேர வேண்டும். அது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தாலும் சரி, நிஸ்லா நண்பர்கள் குழுவாக இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியராக இருந்தாலும் சரி, அனைவரும் சொல்லுவது சரியான நபர்களுக்கு கல்வி சேர வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அன்றைக்கே மிக அருமையான இந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், மேச்சேரியில் ஒரு விழா, இலக்கிய விழா. இந்த நிஸ்லா, சுவாமி நிஸ்லா என்பவர் யார்? ஒரே ஒரு, ஏனென்றால்
ஒரு சில விஷயங்களை இந்த நண்பர்கள் குழு அவர்களை குருவாக, உலக வரலாற்றிலே யாரெல்லாம் குருவை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக வாழ்கிறார்கள் என்று சொல்வதை விட மனிதர்களாக வாழ்கிறார்கள் என்று ஆணித்தரமாக சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் விவேகானந்தர். உலக அரங்கில் சொல்ல வேண்டும் என்றால் அரிஸ்டாட்டில் குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர். ஆக குருவருளும் திருவருளும் இருக்க வேண்டும் என்று சுவாமி நிஸ்லா அவர்களுக்கு ஏன் இத்தனை தொண்டர்கள்? அவரை ஒட்டி அவருடைய ஊரில் சில சேவைகளை செய்ய வேண்டும் ஏன் விரும்புகிறார்கள் என்றால், அவர் சாதாரணமாக புக்கம்பட்டி அருகே மணியக்காரனூர் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அங்குள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் பயின்று அங்கிருந்து மேச்சேரியில் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளியில் படித்தவர் மட்டும் கிடையாது, பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்ணை பெற்ற ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டுமா, பள்ளி படிப்பை முடித்த பிறகு கிருஷ்ணகிரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் சேர்கிறார், சிவில். அங்கேயும் அவர் 4 நபர்களில், முதன்மையான 4 நபர்களில் ஒருவராக வருகிறார். அதன் பின் மேட்டூரில் பணி சேர்கிறார். இந்த சமயத்தில் அவருக்கு கோயமுத்தூரில் ஒரு அற்புதமான பகுதி நேர பொறியியல் படிப்பதற்கான வாய்ப்பு அவர் நண்பர் மூலம் கிடைக்கிறது. அந்த பகுதி நேர பொறியியலையும் முதல் இடத்தை பெற்று தேர்ச்சி பெறுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! பகுதி நேர பொறியியல் கல்லூரி படிக்கும் போதே அவருக்கு அரசு வேலை வாய்ப்பு, நெடுஞ்சாலைத்துறை என்று சொல்லக்கூடிய PWTயில் ஒரு முக்கியமான வேலை கிடைக்கிறது. சர்வேயர் என்ற ஒரு போஸ்டிங்ல அவர் அமர்கிறார். பிறகும் அவர் அதில் விடவில்லை, ME படிக்கிறார், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய முதுகலை பொறியியல் படிப்பும் படித்து கோல்டு மெடல் வாங்கி, இதெல்லாம் அவர் செய்த சாதனையை விட அவர் படித்தார். மிகப்பெரிய சிவில்ல சொல்ல போனா ஒரு அற்புதமான நுண்ணறிவு படித்தவர் என்று சொல்லலாம். அடுத்த பகுதி, அவர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட, இயற்கையிலேயே அவர் குடும்பத்தில் அந்த ஜீன் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த ஆன்மீக நாட்டத்தில் இருந்து நம்மளுடைய ஈசா யோகா சத்குரு தொடக்க காலத்தில் இருந்து அவரோடு பணியாற்றியவர் மட்டும் கிடையாது. நான் உண்மையில் எனக்கு இந்த செய்தியே தெரியாது. விஜயகுமார் சார் சொன்னதற்கு பிறகு கூகுளில் சுவாமி நிஸ்லா என்று நான் பதிவு செய்தேன். நன்றாக யோசித்து பாருங்கள் மக்களே, எத்தனையோ பேரை நாம் கொண்டாடுகிறோம், வெளிநாட்டு அறிஞர்களை கொண்டாடுகிறோம், பிறந்த நாட்களை கொண்டாடுகிறோம். இங்க இருக்கக்கூடிய மணியக்காரனூரிலிருந்து பிறந்து நீங்கள் கூகுளில் சுவாமி நிஸ்லா என்று ஒரு பதிவை, ஒரு தேடலை கொடுத்தால் அந்த கூகுள் சொல்கிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈசாவில் இருக்கக்கூடிய அத்துணை கட்டடங்களுக்கும் தலைமை கட்டட பொறியாளர் இவர். இன்றைக்கு மிகப்பெரிய தியான பீடம் நீங்கள் கூகுளில் சர்ச் செய்தால் அந்த தியான பீடத்தில் அடிக்கல் நாட்டும் போது சத்குருவோடு இவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த புகைப்படம் கூகுளில் இருக்கிறது. இன்றைக்கு நாட்டின் பிரதமரே இங்கே வருகிறார் என்றால் இந்த மணியக்காரனூர் செய்த சாதனை எத்தனை பேருக்கு தெரியும்? யோசித்து பாருங்கள். நான் உங்களிடம் சொல்வது, இங்கே மாணவர்கள் இருக்கிறீர்கள், ஐயா வயதில் மூத்தோர் பெரியவர்கள் இருக்கிறீர்கள், உங்களிடம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நம் ஊர் சாதனையாளர்களை கொண்டாடுங்கள். எப்படி பவானியிலிருந்து சங்ககிரின்னு நினைக்கிறேன், சங்ககிரியில், ஏன்னா எனக்கு சங்கமேஸ்வரர்னா பவானி ஞாபகம் வருது. அதனால சங்ககிரியிலிருந்து வருகை தந்த அந்த சிறுவன், அவனுடைய பேச்சில் நான் கவனித்தது, முதலிடத்ததும் உலகளால் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை மேனியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் என்று பெரிய புராணத்தை, இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னவென்றால், சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தை பாட நினைக்கும் போது சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்து பாடப்பெற்ற அந்த பாடலை பாடியும் போது எனக்கு மெய்சில் இருந்தது. அதோடு நிறுத்தினாரா? கம்பர் சாதாரண மனிதரா? ராமாயணத்தில் உலகம் யாவையும் தாமுல வாக்கணும் என்ற கடவுள் வாழ்த்து பாடலை அவர் பாடினார். உலகம் என்ற சொல்லை திருவள்ளுவரும் பயன்படுத்தினார், கம்பரும் பயன்படுத்தினார், சேக்கிலார் பெருமானும் பயன்படுத்தினார். அந்த அற்புதமான வாசகத்தை தொடங்குவது மட்டுமல்ல, அதில் தொடங்கி
சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், அது சைவ சமய நூல்களாக இருந்தாலும் சரி, ஏன் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விதியின் நுட்பத்தை கம்பர் எப்படி கையாண்டார் என்பது முதற்கொண்டு பேசினது மட்டும் நான் அதிர்ந்து போகவில்லை, புத்தகங்களை பற்றி பேசினார் அல்லவா. ஒரு மாணவன் ஒரு மேடையில் நின்று கொண்டு புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம். புத்தகங்கள் சாதாரண விஷயமா? புத்தகங்கள் என்பது அணுகுண்டு வெடிப்பதை விட பயங்கரமான ஆயுதம். புத்தகம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த புத்தகங்களை படியுங்கள் என்றார். பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொன்னார். சாதாரண நபரா? கன்னிமாரா நூலகத்தில் உள்ள அத்துணை புத்தகங்களையும் படித்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. ஓர் இரவு வாயிற்காவலர் வந்துவிட்டார், ஐயா நேரம் முடிந்து விட்டது, நான் இப்பொழுது இந்த நூலகத்தை மூட வேண்டும் என்று, நீங்கள் வேணால் மூடிவிட்டு செல்லுங்கள், நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அன்று இரவு முழுவதும் படித்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. அந்த வரலாறெல்லாம் சொல்லும் போது ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இவ்வளவு தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்கிறார்களே, நான் அந்த குழந்தையை உண்மையாலும் இந்த இடத்தில் நெஞ்சார பாராட்டுகிறேன். நீங்கள் பேச்சுத்துறையில் கவனம் செலுத்துங்கள். அதை விட உங்களுக்கு மனப்பாட திறன் இருக்கிறது. சிவில் சர்வீஸ் என்ற உச்சபட்ச அந்த அதிகாரம் உள்ள மனப்பாட திறனை வைத்து அந்த அதிகார மையமுக்கும் உள்ள தேர்வையும் எழுதுங்கள் என்று நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா மனப்பாட திறன் எல்லாத்துக்கும் வராது. நீங்க கவனிக்கணும். ஒரு குழந்தைகள், அந்த அம்மா சொன்னாங்க, நம்மளுடைய தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு குழந்தையும் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய திறமை என்ன, அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து பாராட்ட வேண்டும் என்றால் அதுதான் முக்கியம். ஒரு குழந்தைக்கு படிப்பு வராதுங்க, ஒரு குழந்தைக்கு விளையாட்டு தான் வரும், ஒரு குழந்தைக்கு பேச்சு வரும், ஒரு குழந்தைக்கு நடனம் வரும். நான் அடிக்கடி எங்கள் பள்ளியிலே சொல்லுவது, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், நோ. ஒவ்வொரு துறையிலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவங்கள கூட்டிட்டு வாங்க. 30 பேருமே 30 துறையில முன்னேற்றுவது தான் ஆசிரியர்களுடைய வேலை. படிப்பு மட்டும் மதிப்பெண் தேவைதான், அத்தியாவசியம் தான், இல்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் படிப்போடு சேர்ந்த மற்ற விஷயங்கள், நான் ஏன் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாற்றை அவர் சுவாமி நிஸ்லாவை பற்றி நான் இங்கு பதிவு செய்கிறேன் என்றால், இன்றைக்கு 2 நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய மகளிர் உலகக்கோப்பை நடந்தது. உலகக்கோப்பையில் மகளிர் வென்றார்கள். ஏறத்தாழ 55 ஆண்டு காலமாக இந்த மகளிர் கோப்பை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றுதான் அந்த கோப்பையை நம் இந்தியா மகளிர் அணி கையில் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது, இனி ஒவ்வொரு உலக கோப்பையிலும் நாங்கள் உலகக்கோப்பை வாங்குவோம் என்று. ஆக வரலாற்றை படித்தால் தான் வரலாறு படிக்க முடியும். நம்பிக்கை. PT சங்கமேஸ்வரன் போன்ற மாணவர்களை ஏன் மேடை ஏற்றி நிஸ்லா நண்பர்கள் குழு பேசுகிறார்கள் என்றால், இவரை பார்த்து இப்பொழுது மாணவர்கள் பேசினார்கள். நான் ஒரு வரியை இங்கே பதிவு செய்கிறேன். வெற்றி பெற்றவனையும் வரலாறு பேசும், தோல்வி அடைந்தவனையும் வரலாறு பேசும், ஒருபோதும் வேடிக்கை பார்த்தவனை இந்த வரலாறு பேசவே பேசாது. ஆக மேடை ஏறி நீங்கள் 4 வரை பேசினாலும் நீங்கள் வெற்றியாளர்கள் தான். நான் இன்றைக்கு 16 ஆண்டு காலமாக பேச்சாளராக இருக்கிறேன். அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பேசி வருகிறேன். ஆனால் நான் பேச ஆரம்பித்தது கல்லூரி படிப்பெல்லாம் முடித்த பிறகுதான். ஆக நீங்கள் பேச ஆரம்பித்தது பள்ளி பருவத்திலே. ஆக நீங்கள் எல்லாம் மிக 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 உயரமான இடத்திற்கு போவீர்கள், அது எல்லளவும் சந்தேகம் இல்லை. தாழ்வு மனப்பான்மை என்ற ஒன்றை மட்டும் எப்பொழுதும் உங்கள் மனசை வைக்காதீர்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அதற்கு. ஏன்னா இந்த மேச்சேரி என்பதே நம் ஊரின் பெருமை, நம் மண்ணின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். மேய்ச்சல் கூட்டல் ஏரி, இதுதான் மேச்சேரி என்று மருவியானது. மேய்ச்சல் என்றால் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆடு என்றால் அடுத்த வார்த்தை மேச்சேரி என்ற வார்த்தை வரும். இதுதான் அந்த காலத்திலிருந்து இங்கே விவசாயம், ஏரிகள், இந்த இடங்களில் ஆடுகளை மேய்த்தார்கள். இன்றைக்கும் புதன் சந்தையில் எங்கெங்கோ இருந்து தரமான ஆடுகள் இங்குதான் கிடைக்கும் என்று வருகிறார்கள் என்றால் இந்த விவசாய பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஏன் தமிழக அரசு மேச்சேரியிலிருந்து பொட்னேரியை தாண்டி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தை இத்தனை ஏக்கரில் வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த பூமி அதற்குரியது. நான் இன்றைக்கு கூட மாணவர்களிடம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இதை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம், PhD பண்ணலாம். நம் மண்ணின் பெருமையை வைத்து PhD செய்யலாம், தவறே கிடையாது. இந்த மேச்சேரி விவசாயத்தில் மட்டுமா, நெசவு தொழில் என்ற ஒரு தொழில் இன்றைக்கு காஞ்சிபுரத்திற்கு நிகராக மேச்சேரியில் நெசவு
பட்டு புகழ் பெற்று விளங்குகிறது என்றால் நூலை படித்து உயர்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள், நூலை பிடித்து உயர்ந்தவர்களும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். நூலை படித்தவர்கள் நமக்கு பாரம்பரியத்தை, வரலாற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். நூலை பிடித்தவர்கள் மானத்தை காக்கிறார்கள். ஆக விவசாயம், நான் சொன்ன மாதிரி நெசவு, அதற்கடுத்தது கல்வி. இன்றைக்கு கல்வித்துறையிலும் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் மாநிலத்தில் 3ஆம் இடம், மாவட்டத்தில் முதலிடம். இங்கே அருகே இருக்கக்கூடிய குட்டப்பட்டி SSV பள்ளி. அதே ஆண்டு சோனாசன் எங்களுடைய பள்ளி மாவட்டத்தில் முதலிடம், மாநிலத்தில் 3ஆம் இடம். அது மட்டுமா, நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. தி காவேரி பாலிடெக்னிக்கோ, நிறைய கல்வி நிறுவனங்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து படிக்கக்கூடிய நம் மேச்சேரி மண்ணில் இருக்கு. அது மட்டுமா, ஆன்மீகம். இங்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் எப்படி மணியக்காரனூரில், புக்கம்பட்டியில் இவர்கள் சாமியார் வீடு என்று, சாமி வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜீனிலே அது ஊறி இருக்கிறதோ என்று மேச்சேரி பத்ரகாளி அம்மன் என்பது ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் என்ற அனைத்து மாநிலங்களிலிருந்து வணங்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கடவுள் பத்ரகாளி அம்மன். இந்த மேச்சேரியில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு பல ஆலயங்கள் இருக்குது. நம்முடைய ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வராகி அம்மனாக இருக்கட்டும், கம்மம்பட்டியில் இருக்கக்கூடிய வராகி அம்மனாக இருக்கட்டும், எத்தனை ஆலயங்கள். ஆன்மீகத்திற்கும் சலித்தவர்கள் கிடையாது நம் மேச்சேரி. ஆக இந்த மண்ணின் பெருமையை பேச, கேட்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கலாமை பற்றி சொன்னார்கள், அற்புதமான விஷயம். கலாமிடம் பத்திரிகையாளர்கள் சென்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலே உயர்ந்த கண்டுபிடிப்பு எது என்று அந்த கேள்வியை கேட்கிறார்கள். கலாம் சொல்லியிருக்கலாம், அக்னி ஏவுகணையை சொன்னாரா, ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவியதை சொன்னாரா? அவர் சொன்னார், நான் விண்ணில் ராக்கெட்டை ஏவியது என்னுடைய சாதனை கிடையாது, மண்ணில் செயற்கை கால் ஏறத்தாழ 4 கிலோ எடையை பொருத்தி ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் நடந்து கொண்டிருந்தான். நான் பார்த்தேன் அவனுடைய வலியை, அதோடைய எடையை பார்த்தேன், 4 கிலோ. விமானத்தின் உதிரி பாகம், ராக்கெட்டின் உதிரி பாகம் செய்யக்கூடிய டியூரலுமின் என்ற அந்த உலோகத்தை வைத்து 400 கிராமில் நான் கண்டுபிடித்து இன்றைக்கு அந்த குழந்தைகள் சந்தோஷமாக நடந்து செல்கிறார்களே, இதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை என்றார். ஆக கலாமுடைய சிந்தனையும் இந்த ஏழை மாணவர்களையும், சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களையும், கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள் தான் அவர் கண் முன்னே வந்து நின்றிருக்கிறது. கலாமை பற்றி அழகாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று என்னுடைய அருமை தம்பி சொன்னார். உண்மைதான், புத்தகங்கள் படிக்க வேண்டும். நம்மளுடைய திருக்குறள் என்ன சொல்கிறது? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நான் அப்படிலாம் கூட சொல்லிங்க, கற்க நிற்க, படித்தபடி வாழும். கலாமை பற்றி ஒரே ஒரு வரி சொல்கிறேன். அவர் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வருகை தருகிறார். ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வருகை தரும்போது ஒரு வெட் கிரைண்டர் அந்த கம்பெனிக்காரர் வந்து அவருக்கு மேடையில் அதை பரிசாக தருகிறார். பொதுவாக அவர் பரிசு பொருள் எதுவும் வாங்க மாட்டார், ஆனால் அன்பின் மிகுதியால் கொடுப்பதால் வாங்கி கொள்கிறார். உடனடியாக தன்னுடைய உதவியாளரை அழைத்து செக் காசோலை எழுதி 4500 என்று சொல்கிறார். எழுதி வாங்க மாட்டேங்கிறார், ஆனால் வற்புறுத்தி இல்லை நான் வச்சுக்காங்கன்னு கொடுத்துட்டு போயிடுறேன். ஈரோடு புத்தக திருவிழாவில் வந்து பேசிட்டு போயிட்டாரு. 3 மாதங்கள் ஆகிறது. உதவியாளர் கேட்குறார் கலாம்கிட்ட, ஐயா வெட் கிரைண்டரு மேலேயே இருக்குது, பயன்படுத்தலாமேன்னு. கலாம் சொல்லியிருக்கிறாரு, நான் கொடுத்த காசோலை செக்க அந்த ஓனரு இன்னும் பணத்தை எடுக்கலை, அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த பணத்தை முதல்ல எடுத்துக்க சொல்லுங்கள், அப்புறம் நம்ம பயன்படுத்தலாங்கிறார் கலாம். இதுவரை கூட ஆச்சரியம் கிடையாது. அங்கிருந்து அழைப்பு வருகிறது. அவர் சொல்கிறார், அந்த வெட் கிரைண்டர் கம்பெனியோட ஓனர் சொல்கிறார், ஒரு குடியரசுத் தலைவர் கலாம் நாங்கள் பார்க்கக்கூடிய கடவுள், அவர் கொடுத்த காசோலையை நான் கண்ணாடி பிரேம் போட்டு மாற்றி வைத்திருக்கிறேன், அதை நான் வைக்க மாட்டேங்கிறேன். மறுபடியும் இந்த செய்தி கலாமுக்கு போகுது. அதை மாற்றி அவர் பணம் எடுத்துக்கொண்டால் இந்த வெட் கிரைண்டர் நம் வீட்டில் இருக்கும், இல்லை என்றால் அவருக்கே திருப்பி அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். அவர் எடுத்து மறுபடி அந்த காசோலையை பெற்ற பிறகுதான் கலாம் அந்த வெட் கிரைண்டரை பயன்படுத்தினார் என்பது வரலாறு. நேர்மை என்றால் இப்படி இருக்க வேண்டும். ஏன் இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால்,
நேர்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராகலாம், ஐயா மாதிரி காவல்துறையில் ஒரு உயர் பொறுப்பிற்கு செல்லலாம், அல்லது மருத்துவராகலாம், ஆசிரியராகலாம். ஆனால் நேர்மை என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கூடவே வைத்து கொண்டால்தான் என்றைக்கும் உங்கள் பெயர் நிலைக்கும். உங்களையும் ஒட்டி இப்படி ஒரு நண்பர்கள் குழு சில சேவைகளை இந்த மண்ணில் செய்து கொண்டே இருப்பார்கள். ஏங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாரதியாருடைய கவிதைகள் இங்கே வரக்கூடிய அத்தனை குழந்தைகளும் சொன்னாங்க. பாரதியாருடைய தாக்கமோ, கண்ணதாசனுடைய தாக்கமோ, கம்பரோட தாக்கமோ, திருக்குறளுடைய தாக்கமோ இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. ஏன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பை நான் இங்கே கொடுத்தேன் என்றால், இப்பொழுது நான் பேசுவதெல்லாம் நீங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான வழிமுறை. நம்முடைய மண்ணை பற்றியான பெருமைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும், நம் முன்னோர்களுடைய வரலாறுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ பேர் எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் நம்மள மனம் ஒரு குரங்கு என்று சொல்லியிருப்பார்கள். ஏன்? ஒருவர் இந்த விஷயத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, ஒருவர் கடவுள் இல்லை என்றால் உடனே இல்லை என்ற பக்கம் போய் நிற்பது. அதே கடவுள் இருக்கிறார் என்றால் இருக்கிறார் என்று. அப்படி கிடையாது வாழ்க்கை. பகுத்தறிவு என்ற ஒன்று இருக்கிறது. உன் அறிவுக்கு எது சரியோ அது. அதுக்கு தான் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் திரும்ப திரும்ப இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். மேச்சேரியில் கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், இலக்கியவாதிகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? நான் விரிவாக சொல்ல நேரம் இல்லை. தொழில் JSW என்ற மிகப்பெரிய கம்பெனி நம் மேச்சேரியில் இருக்கிறது. எத்தனை பேர் வேலைக்கு செல்கிறார்கள்? இத்தனையும் உள்ளடக்கிய மேச்சேரியில் தான் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மேச்சேரியை பற்றி சிந்திக்கிறோமா இல்லையோ, மற்ற ஊரை பற்றி பெருமையாக பேசுவதை விட, நம்மளுடைய நண்பர் விஜயகுமார் சார் சொல்வதை விட, இன்றிலிருந்து நம் பெருமையை எழுதுங்கள். நம் பெருமையை நாம் சொல்லாவிடால், நான் ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல ஒரு பதிவு செய்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூகுளுடைய CEO சுந்தர் பிச்சை தமிழன். அதே மாதிரி சந்திராயன் 1, 2, 3 அத்தனுடைய இயக்குனர்களும் தமிழர்கள். மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். டாட்டாவுடைய நிறுவனர் இறந்தார். இப்பொழுது அந்த பொறுப்பை வகிப்பவர் யார் தெரியுமா? டாட்டாவுடைய CEO. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய டாட்டா ரத்தன் டாட்டாவுக்கு பிறகு யார் அந்த CEO பொறுப்பை அலங்கரிக்கப் போகிறார்கள் என்று உலகம் யோசிக்கும் போது, இந்தியா பார்க்கும் போது, நாமக்கலை சேர்ந்த என் சந்திரசேகர் என்பவர் தான் இன்றைக்கு டாட்டாவோட CEO. எத்தனை பேருக்கு தெரியும்? கூகுள் CEO சுந்தர் பிச்சை எவ்வளவு உச்சத்தில் இருக்கிறாரோ அதே உச்சத்தை தொட்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் மண். அவ்வளவு ஏன் போக வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய ஈரோட்டில் பிறந்தவர் தான் கணித மேதை ராமானுஜம். அவர் பிறந்தது வேணா, அவருடைய அம்மா வீர் கும்பகோணம். ஆனால் அவருடைய தாய் பிரசவத்திற்கு வந்த ஊர் ஈரோடு, சொந்த ஊர். ஆனால் இங்குதான் அவர் பிறந்தார். கும்பகோணத்தில் படித்தார், திண்ணைப்பள்ளியில். அவர் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் BSc மேத்ஸ் சேரும்போது அவருக்கு ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் மேத்ஸ்ல 100க்கு 100. ஆனால் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? ஆங்கிலம் அவர் தேர்ச்சி பெறவில்லை, அதனால் அவருக்கு டிகிரி கிடைக்கவில்லை. அவருடைய அப்பா சென்னை கல்லூரிக்கு அப்படியே முன்புறம் ஹார்பரில் ஒரு எழுத்தர் வேலைக்கு சேர்த்திடுறார். நான் ஒரு மாணவ செல்வனிடம் இங்கே சொல்கிறேன், தாழ்வு மனப்பான்மை ஏன் இருக்கக்கூடாது என்று. ராமானுஜம் சற்றும் சலிக்கவில்லை. வில்லியம் ஹார்டி லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கணித மேதை ஒரு கணித புதிர் போடுகிறார். இவர் எழுத்தர் வேலையை பார்த்துக்கிட்டே நாளிதழில் அதுக்கான விடையை எழுதி அனுப்புறார். வில்லியம் ஹார்டி பார்த்துட்டு அங்கிருந்து பதில் கடிதம் அனுப்புறார். என்ன அனுப்புனாரு? நீங்கள் சொன்ன பதில் மட்டும் சரி, இந்த பதிலை யாருமே சொல்லவில்லை. நீங்கள் பதிலை சரியாக அனுப்பிவிட்டீர்கள், உங்கள் முகவரியை அனுப்பவில்லை. நீங்கள் எந்த கல்லூரியின் பேராசிரியர் என்று அனுப்புங்க. அப்புறம் தான் இவர் ரிட்டன் அனுப்புறாரு. இவர் ஒரு ஹார்பரில் வேலை செஞ்சுட்டு இருக்கார். உடனே இந்திய அரசாங்கத்துக்கு வில்லியம் ஹார்டி கடிதம் அனுப்புகிறார், அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்று. 2 ஆண்டுகளில் உலகத்தில் எவனும் எந்த கொம்பனாலும் படைக்க முடியாத சாதனையை வில்லியம் ஹார்டியோடு இணைந்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எந்த ஆங்கிலம் தெரியவில்லை என்று நம் நாடு அனுப்பியதோ அந்த ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட அந்த நாட்டிலே கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது அவர்தான் கணித மேதை ராமானுஜம்.
எவ்வளவு பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். சாதாரண விஷயமா இங்கிருந்து சென்றிருக்கிறார். இங்கிருந்து தான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னல் நீதியரசர் சதாசிவம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. இந்த இந்தியாவில் மிக உயர்ந்த பதவி என்றால் 3 பதவிகள் தான். குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, பிரதமர். இந்த குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வருப்பவர் யார் என்றால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அவர் யார் என்றால் ஈரோட்டை சார்ந்த நீதியரசர் சதாசிவம். நாம் இங்கிருக்கக்கூடிய சாதனையாளர்களை, கல்வியாளர்களை, வரலாற்று அறிஞர்களை தேட ஆரம்பிக்க வேண்டும். அவர்களை பற்றியான வரலாற்றை தேடி இங்கிருக்கக்கூடிய சாதனை வைத்தால்தான் நம் மண்ணில் இருந்து என்ன சாதனை படைக்கலாம் என்று யோசிக்கப்படும். மேச்சேரி மண் என்றாலே இங்க இருக்கக்கூடிய செம்மண், எந்த ஏரியாவிலும் இந்த மாதிரி செம்மண் கிடைக்காது. இங்க இருக்கக்கூடிய செங்கல், செம்மண் அவ்வளவு புகழ்பெற்றது. அந்த பகுதிகளில் நாம் இருக்கும்போது இதை சார்ந்த ஆராய்ச்சிகளும் நீங்கள் கல்வித்துறையில் பண்ணலாம், நீங்கள் டாக்டரேட் பண்ணலாம். எல்லாமே நாம் எந்த துறையில் பண்ணணும்னு யாருமே இங்கே நமக்கு சொல்ல கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருக்குறளை பற்றி நான் சொல்லும்போது அடிக்கடி எல்லா மேடைகளிலும் இதை நான் கண்டிப்பாக பதிவிட வேண்டிய ஒரு சூழல் வரும். மலேசியா நாட்டிலே மலேசிய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு ஒரு உத்தரவு போடுகிறது, நீங்கள் ஒரு நூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எதற்காக என்றால் மலேசியாவில் உள்ள மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல். அது சார்பற்றதாக இருக்க வேண்டும். நல்லாக யோசித்து பாருங்கள். மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, இனம் சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு நாட்டின் பெருமையை பேசக்கூடாது. இத்தனையும் சார்பில்லாமல் ஒரு நூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். சல்லடை போட்டு சலித்து மலேசியா கல்வியாளர்கள் தேர்வு செய்த ஒரு நூல் திருக்குறள். இன்றைக்கும் நீங்கள் மலேசியா சென்றால் மலேசியா மாணவர்களின் கையில் மலேயா, ஆங்கிலம், தமிழ் போன்ற 3 மொழிகளில் திருக்குறள் இருக்கிறது. என்ன காரணம் என்றால் என்ன தெரியுமா? முயற்சி கூட்டல் பயிற்சி வெற்றின்னு சொன்னோம்ல, இதை திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த உலகத்துல தெய்வத்தாலேயே முடியாதனாலும் யாரால முடியும்னா முயற்சி செய்யக்கூடிய உங்களால் முடியும். எவ்வளவு அருமையான இந்த மாதிரியான ஒரு வாசகங்கள் திருவள்ளுவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. நான் இறுதியாக ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முறைக்கிறேன். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாம் பசியால் இருக்கிறீர்கள். நேரத்தின் அருமை கருதி ஒரு 5 நிமிடம். ஏனென்றால் எப்ப பேச தொடங்குறோங்கிறத விட எப்ப முடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சாளர் என்பவர் முன்னால் இருக்கக்கூடிய மனநிலையை கேட்ச் பண்ணும். ஏன்னா நான் 20 வருஷம் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் பாடம் எடுக்கும் போதே மாணவர்களை பார்த்தே முடிவு பண்ணிடுவேன். அது என்ன காரணம்னா எங்களுக்கு இயல்பாக இருக்குது. ஆக 5 நிமிடத்தில் நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு சேலத்தில் ராஜேஸ்வரி என்ற ஒரு மாணவி, என்னுடைய பள்ளியில் நடந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான மீட்டிங்கில் கூட அதை பற்றி நான் பேசினேன். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ராஜேஸ்வரி என்ற மாணவி யார் என்றால், சேலம் மாவட்டத்தில் கருமந்துறை அருகே கல்வராயன் மலை என்ற பகுதி, ஏறத்தாழ 65 கிலோமீட்டர் மலை சூழ்ந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதி. பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த பெண் ராஜேஸ்வரி என்ற பெண். படிப்பதற்கே வசதி கிடையாது அந்த பகுதிகளில். இருந்தாலும் அந்த பகுதிகளில் 8ஆம் வகுப்பு தாண்டுவதே பெரிய விஷயம். அந்த பெண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். படிக்க வைத்த பிறகு அந்த பெண் 10ஆம் வகுப்பு முடிக்கும் போதே அவருடைய தந்தை புற்றுநோயால் இறந்து விடுகிறார். ஆனால் அந்த பெண் மனம் தளரவில்லை. அந்த பெண் என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் +2 முடித்து கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய அரசு பயிற்சி, இப்போ நம்ம ஜமுனா மேம் மாதிரி அங்கே விஜயன், மரியாதைக்குரிய விஜயன் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் வழிகாட்டுகிறார். JEE என்ற ஒரு அரசு பயிற்சி வகுப்பு என்று ஒன்று இருக்கிறது, நீ போய் படி. ஏன்னா அந்த பொண்ணு பொறியாளர் ஆகணும்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நான் மறுபடியும் திருவள்ளுவர் போகிறேன். அவர் நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? பரப்பா இங்கே ஒரு காலேஜ் இருக்குது, போய் சேர்ந்து படி, உன்னால் அவ்வளோதான் முடியும், உங்கள் அப்பாவும் இல்லை. இதுதான் தாழ்வு மனப்பான்மை, அங்குதான் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கிட்ட அவர் அதை சொல்லலை, உனக்கு திறமை இருக்குது, நீ JEE படி. இதில் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இந்தியாவிலேயே இதுவரை JEE என்ற மெயின் எக்ஸாமில் ஒரே ஒரு பழங்குடி பெண் கூட தேர்ச்சி பெறவில்லை. ஆனால் அந்த பெண்ணை சொல்லி அனுப்புகிறார், படிக்கிறார். படித்த அந்த முதல் ஆண்டிலேயே
ஜேஇஇ மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறியியல் படிப்புக்கே உயர்ந்த கல்லூரியில் ஏரோஸ்பேஸ் இன்று படித்துக் கொண்டிருக்கிறார். பழங்குடி இனத்தில் முதல் மாணவி. புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன், ஏதோ ஒரு கதை, இது ஏதோ எழுதப்பட்ட கதை கிடையாது. நீங்கள் இன்றைக்கு சேலம் ராஜேஸ்வரி ஐஐடின்னு போடுங்க, அந்த வரலாறு வரும். எதற்கு நான் இதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் என்றால், நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண பெண் குழந்தை அப்பா இறந்த பிறகு உலகத்தில் கல்வியை விட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எதுவும் கிடையாது. எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு. தயவு செய்து சொல்கிறேன் மாணவ செல்வங்களே, கல்வியை மட்டும் எந்த இடத்திலும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். கல்வி என்றால் அத்துறையும் அதில் அடக்கம். ஏதோ படித்து மதிப்பெண்கள் பெறுவது ஒரு வகை, ஆனால் இந்த கல்வியில் பல வகை இருக்கிறது. ராஜேஸ்வரி மாதிரி கணித மேதை ராமானுஜனும் சாதித்தார், ஆனால் அந்த காலமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ராஜேஸ்வரி என்ற ஒரு பெண் சாதித்திருக்கிறார். முதலமைச்சர் என்ன பண்றார்? கூடிய பரிசு. இந்த கல்வியின் வாசனை என்பது அளப்பரியது. தயவு செய்து நிறைய பேச வேண்டும், நிறைய கருத்துக்களை உங்களுடன் பரிமாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நேரத்தின் அருமை கருதி, காலத்தின் அருமை கருது, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனமாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பெருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அக்னி கவிஞன், முண்டாசு கவிஞன், பாரதியை போல், அந்த மாணவன் சொன்னதை போல், தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது, உங்கள் வீட்டில் ஒரு சிறிய நூலகம். அந்த தம்பி பேசினார், மாணவர் முன்னேற்ற நூலகம், மாணவர் முன்னேற்றமும் நூலகம் என்று. வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை நீங்கள் இன்றைக்கே துவங்குங்கள். திருக்குறள் என்ற புத்தகம் 10 ரூபாய், 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. திருக்குறளுக்கு அடுத்து பாரதியார் கவிதைகள், பாரதியார் கவிதைகளுக்கு அடுத்து காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை சத்திய சோதனை என்ற நூலில் சொல்லியிருக்கிறார். அதே கலாம் அக்னி சிறகுகள் என்று சொல்லியிருக்கிறார். பாரதிதாசன் கவிதைகள். தயவு செய்து இது 5ஐ வைத்திருந்தாலும் நம் குழந்தைகளை படிக்க வையுங்கள். நம் பண்பாட்டை சொல்லிக் கொடுங்கள். நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். தன்னம்பிக்கையை விதையுங்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய நிஸ்லா சுவாமி நண்பர்கள் குழுக்கும் மேச்சேரியை சார்ந்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.